எங்கள் வீட்டு சின்ன நாத்தனாருக்கு தான் இப்போ நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன். என் பொண்ணு சும்மா ஜம்முன்னு அழகாக லைட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாங்க. நாங்கள் நிச்சயதார்த்தத்துக்கு ஆர்த்தி தட்டு பிளான் பண்ணியிருந்தோம். வெளியில் ரெண்ட்டு கேட்டால் பயங்கரமான ரேட்லாம் சொன்னாங்க. சரி நம்மளே ரெடி பண்ணிடலான்னு சொல்லி யூடியூப் பார்த்து பண்ணால் அவங்க என்னமோ டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் எல்லாம் வச்சு ஆரத்தி பண்ணாங்க. நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது, நம்மளாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ஆரத்தி தட்டு நம்மளாவே செய்ய ஆரம்பித்தோம். நாங்களே செய்கிறப்ப ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சா, ஒன்று செய்கிறப்ப அடுத்தடுத்து எங்களுக்கே ஐடியா தோண ஆரம்பிச்சிருச்சு. நாங்களே செமையாக ரெடி பண்ணிட்டோம். எல்லா ஆர்த்தி தட்டுமே கிட்டத்தட்ட 6-7 தட்டு வந்துருச்சு. நாங்கள் பிளான் பண்ணது என்னமோ 3 தட்டு தான். ஆனால் 6-7 தட்டு செம்மையாக முடிஞ்சிருச்சு. எல்லாரும் கேட்டாங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஐடியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டினாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக செம்மையாக ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. பொண்ணுமே பயங்கரமாக ரெடியாகி வந்துட்டாங்க. அவங்களுக்கு பட்டு சாரியும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. லெஹங்கா விட பட்டு சாரியில் சூப்பராக இருந்தாங்க பொண்ணு. நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. என் பொண்ணு தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. சூப்பராக நிச்சயதார்த்தம் முடிச்சுட்டு மார்னிங் வேமா முகூர்த்தத்துக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேமா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்காக.